you. நாங்க இப்ப கிறிஸ்துவின் மூலோபதேச வசனங்கள் அப்படின்ற பாடம் படிச்சு கொண்டு வரோம். ஸோ அதுல வந்து நாங்க இப்போதைக்கு இதை நாங்க ஆரம்பிச்சது எபிரேயர் 6வது அதிகாரத்துல. எபிரேயர் 6வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள்ல இந்த அஸ்திபாரங்கள் இருக்கு. கிறிஸ்துவ மூலோபதேச வசனங்கள், செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். இது 3 நாங்க இப்போதைக்கு பார்த்துட்டோம். ஏற்கனவே நாங்க இது பார்த்தாச்சு. இந்த ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்துல தான் நாங்க கடைசியா பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை பத்தி பார்த்து கொண்டிருந்தாங்க. ஸோ அதற்கு வரேன். ஸோ அது தவிர எங்களுக்கு கைகளை வைக்குதல், மருத்துவரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயம் தீர்ப்பு அப்படிங்கிற இந்த 3 விஷயங்கள் இருக்கு. ஸோ ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்கள்ல தான் நாங்க கடைசியா பாட்டினோம். இன்னைக்கு நாங்க கைகளை வைக்குதலை பத்தி படிப்போம். அதுக்கு பிறகு அடுத்த வாரத்துல மருத்துவரின் உயிர்த்தெழுதலை பத்தி நாங்க படிப்போம். இது எல்லாமே முக்கியமானது தான். ஆனா இந்த கடைசி 2ம் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய தலைப்புகளா இருக்கு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயம் தீர்ப்பு. எல்லாரும் கடைசி காலம் அதை பத்தி தான் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. சோ அது வந்து சில பேருக்கு ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே முக்கியம். ஆனா இந்த அதிகாரத்துல என்ன சொல்லப்படுது, இதெல்லாம் இதை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய அறிவு எல்லாமே, இதை பற்றிய உபதேசங்கள் எல்லாமே, இது எல்லாமே அஸ்திபாரங்கள். இதையே நாங்க திரும்ப போட்டுக்கொண்டிராமல் இந்த அஸ்திபாரங்கள்ல நாங்க ஸ்டெடியா இதுதான் நடக்க போகுது என்று தெரிஞ்சு கொண்டு நாங்க போக வேண்டியது எங்க ஆகும்படி கடந்து போவோமாக அப்படி என்றுதான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லுது. சோ எங்களுடைய கோல், எங்களுடைய குறிக்கோள் வந்து அதை நோக்கி, அந்த பூர்ணத்துவத்தை நோக்கி போவது தான் எங்களுடைய குறிக்கோள். இதெல்லாம் அஸ்திபாரம். சோ இதுல எங்களுக்கு எந்த சந்தேகங்களும் இருக்கக்கூடாது, தெளிவா இருக்கணும். இதுகளை பத்தி திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறது பிரயோசனம் இல்லை. ஆனா நாங்க காலங்காலமா இதுகளை பத்தி தான் பேசிக்கொண்டு இருக்கோம். சரி, இப்ப பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துல தான் நாங்க கடைசியா பார்க்கறாங்க. பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துல 7 விதமான ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்துல 7 விதமான ஸ்நானங்கள் நாங்க பார்த்தனாங்க. அதுல தண்ணீர் ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் ஞானஸ்தானம், அக்கினி ஞானஸ்தானம் அப்படின்ட்டு 3 முக்கியமான விஷயங்கள் பார்த்தனாங்க. அதுல பரிசுத்தாவிய ஞானஸ்தானத்தை பத்தி தான் அதிக நேரம் நாங்க பேசி இருக்கிறோம். பரிசுத்தாவிய ஞானஸ்நானம் 2 விதமா நடக்குது. 2மே நாங்க ரட்சிக்கப்படுற நாள்ல தான் நடக்குது. ஒன்று கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம், நான் கிறிஸ்துவோட மரித்து அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட உயிர்த்தெழுந்திருக்கிறேன் அப்படிங்கிறது. அதை நாங்க காட்டுறது வந்து தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலமாக. தண்ணீருக்குள் முழுகும் பொழுது நான் கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டேன், தண்ணீரிலிருந்து வெளியில வரும் பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்திருக்கிறேன் அப்படின்றது வெளிப்படையா காட்டுவதற்கான வெளிப்படை சாட்சியாகத்தான் தண்ணீர் ஞானஸ்நானம் இருக்கு. ஆனா தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம், எங்களுடைய ஆவியில் ஏற்படுகின்ற எங்களுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து புதிய மனுஷன் உயிர்த்தெழுகிற இந்த ஞானஸ்தானம் நாங்க ரட்சிக்கப்படும் நாள்ல தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக நடந்திருக்க வேணும். அதே மாதிரி தான் இந்த நாங்க ரட்சிக்கப்படுற அதே நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை செய்யற இன்னொரு விஷயம் தான் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானம். எங்களை எடுத்து கிறிஸ்துவின் சரீரத்துல இணைக்கிறார். அப்ப நாங்களா நினைச்சா கூட அதை விட்டு விலகி போக முடியாது. நான் இந்த சரீரத்துக்கு சொந்தம் இல்லை என்று சொன்னாலும் அது சரி வராது. ஏன்னா ஆண்டவர் எங்களை இணைச்சு விட்டுட்டாரு. சோ எங்களை ஒவ்வொருவருக்கும் நினைச்சு செய்வதற்கு ஒரு நல்ல கிரியை ஏற்படுத்தி இருக்கிறார், நற்கிரியை ஏற்படுத்தி இருக்கிறார். நாங்க செய்ய வேண்டியது அந்த கிரியை செய்வதற்கான வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சோ நாங்கள் அதை நிறைவேற்ற வேண்டியவர்களா இருக்கிறோம். சோ அந்த சரீரத்தில் நாம் இணைக்கப்பட்டு ஒரே சரீரமாகவும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாகவும் இருக்கிறோம். சோ இதை காட்டுறதுக்காக இது உண்மையா நடக்குது, இது இப்படித்தான் நம்ம வாழணும். ஆனா நான் கிறிஸ்துவின் சரீரத்திலே இணைந்து விட்டேன் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக நாங்கள் கைகளை வைத்து ஜெபம் பண்ணோம். சோ இங்க இருந்துதான் நாங்க அடுத்த உபதேசத்துக்கு நாங்க போறோம். அதுதான் கைகள் வைக்குதல் என்ற உபதேசம். ஆனா கைகளை வைக்குதல் என்ற உபதேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு செயற்பாடு செய்த நாங்க போன வாரம் ஒரு 20 கேள்வி நான் கேட்டிருந்தேன். அந்த 20 கேள்விக்கும் நிறைய பேர் பதில் அனுப்பியிருந்தீங்க. எல்லாருமே சரியான பதில் தான் அனுப்பியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அந்த கேள்விகளை நான் ஒருக்க பார்க்கிறேன். போன கிழமை அந்த பதில் எனக்கு அனுப்பாதவங்களுக்காக அதுகளுக்கான விடைகளை நான் டக்குன்னு சொல்லி கொண்டு போறேன். இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நான் அந்த பதில் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லயும் அனுப்பி விடுவேன். சோ முதலாவது கேள்வி நாங்க பார்த்து என்னது, இது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பத்தி நாங்க படிச்ச விஷயங்கள்ல இருந்து நான் கேட்ட 20 கேள்வி வசனங்களை ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்காக ஒரு செயல்பாடா இதுக்கு
பரிசுகள் இல்ல, சும்மா ஒரு மீட்டர் பயிற்சி மாதிரி நாங்க படிச்சது ஞாபகப்படுத்துறதுக்கு நீங்க வசனங்கள் தேடிக்கொண்டு வர சொல்லியிருந்தேன். நீங்க தேடிக்கொண்ட வசனங்களை இதுல பொருத்தி பார்க்கறதுக்கு நாங்க செய்வோம். இது இந்த 20 கேள்விகளும் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒண்ணு வந்து கிறிஸ்து மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தை பத்தி ஒரு 10 கேள்வி, அது இடைவெளி நிரப்புறதா இருக்கும். அந்த வசனத்தில் ஒரு இடத்துல சொல் இல்லாமல் இருக்கும், அதை நிரப்பணும். அடுத்த 10 கேள்வி கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தை பத்தி வசனம் முழுமையா போட்டிருப்பேன். அந்த வசனம் வேதத்துல எங்க இருக்குன்றதை நீங்க குறிப்பிட்டு இருக்கணும். சோ எனக்கு பதில் வந்து எல்லாருமே சரியான பதில் தான் அனுப்பியிருந்தீங்க. பதில் அனுப்பாதவங்களோட பிரயோஜனத்துக்காக நான் இதுக்குரிய பதில்களை சொல்லிக் கொண்டு போறேன். முதலாவது கேள்வி, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சாதான் இடைவெளியில என்ன வரும், அவரோட கூட அறையப்பட்டது என்று. அப்ப இடையில ஒரு வசனம் வரணும். அது என்ன வசனம் அப்படின்ற பார்க்க வேணுமா இருந்தா நாங்க ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல தான் அது இருக்கு. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவசரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். சோ அறையப்பட்டது பட்டது அப்படின்னா பழசு, அது நடந்து முடிஞ்சுது. சரியா? ஆக பழைய மனுஷன் மரித்து போய்விட்டான் அப்படிங்கறது நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பாவம் செய்ய தூண்டப்படும் பொழுது, பாவம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது நாங்க ஞாபகம் எடுத்துக்கொள்ளணும், எங்களுடைய பழைய மனுஷன் சேர்த்துட்டான், இனினா பழைய மனுஷன் மாதிரி வாழக்கூடாது என்றதை நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். 2வது கேள்வி, 2வது வசனம், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற டேஷ் மனுஷனை, இடைவெளி மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. எந்த மனுஷனை நீங்க களைந்து போட வேணும்? எந்த மனுஷனை களைந்து போட வேணும்? அது வசனம் எங்க இருக்கு? அது எபேசியர் புத்தகத்துல இருக்கு. எபேசியர் 4:22. 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போக பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஆக முதல்ல நாங்கள் பழைய மனுஷன் அவரோடு கூட அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆகையினால எங்களுடைய முந்தின நடக்கைக்குரிய, ரட்சிக்கப்படுறது முன்னுக்கு நாங்க எப்படி நடந்து கொண்டோமோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த இச்சைகளை நமக்கு உண்டாக்கக்கூடிய அந்த பழைய மனுஷனை களைத்து போட வேணும், அவனை களைந்து போட வேணும், எங்களை விட்டு அகற்றி போட வேணும் என்றதுதான் அந்த வசனம். எபேசியர் 4:22. 3வது வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட இடைவெளி மனிதனை தரித்துக் கொள்ளும். இப்படிப்பட்ட மனுஷனை நாம் இப்பொழுது தரித்துக் கொள்ள வேண்டும். பழைய மனுஷனை களைச்சு போட்டாச்சு. பழைய உடைய கலட்டி போட்ட பிறகு நாங்க அடுத்த எண்ணத்தை அணிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கொலோசியர் புத்தகத்தில் அது இருக்கு. கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப என்ன, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். நாங்க ஒவ்வொரு நாளும் ட்ரெஸ் மாத்தக்குள்ள ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். எந்த பழைய மனுஷன் இல்ல, இப்ப நான் புது மனுஷன் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷன், அது வெளியே ட்ரெஸ் எவ்வளவு அழகா உடுத்தினாலும் வேலை இல்லை, எங்களுடைய உள்ளான மனுஷன் இன்னும் பழைய மனுஷனாவே இருந்தா. சோ முதலாவது நாங்க அறிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே எங்களுடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டாச்சு. ஆகவே நாங்க பாவம் செய்ய தூண்டப்படும் பொழுது, பாவம் செய்வதற்கான சோதனை வரும் பொழுது, பழைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதான குணங்கள் எங்களுக்கு வரும் பொழுது நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், பழைய மனுஷனை களைந்து போட வேணும். நாங்கள் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அது புதிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்தான் அவர் சொல்றாரு. தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. சோ இது வந்து கொலோசையர் 3:10. அடுத்தது 4வது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம். இது எல்லாருக்கும் நல்ல மனப்பாடமான வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. இது 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17.
அஞ்சாவது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய என்ன ஞானஸ்நானத்தை நாம் பெற்றிருக்கிறோம்? என்ன ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம்? இது எல்லாரும் பதில் சொல்லி இருந்தீங்க. எல்லாருமே எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொல்லி இருந்தீங்க. சோ அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தை, மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தை. இது ரோமர், இதை பத்தி விரிவா பேசுற அதிகாரம் ரோமர் புத்தகம் தான். சோ ரோமர் 4வது அதிகாரத்துல, சரி 6வது அதிகாரத்துல 4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களை நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துடனை கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம். ஆகவே நாங்கள் கிறிஸ்துடனை கூட அடக்கம் பண்ணப்பட்ட, இப்ப செத்து புதைச்ச பிறகு அவருக்கு போயிட்டு கிச்சு காட்டினா அவரு டான்ஸ் ஆடக்கூடாது இல்லையா? சொன்ன மாதிரி எங்கட பழைய மனுஷனை புதைச்சாச்சு. அதுக்கு பிறகு திரும்ப அவனுக்கு ஆசை காட்டினா அவன் மேலெலும்பி வர கூடாது, மேலெலும்பி வர கூடாது. அவனும் அடக்கம் பண்ணியாச்சு. இது வந்து ரோமர் 6:4, ரோமர் 6:4. அடுத்தது, கிறிஸ்துவுடனே கூட சிலையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி. இது பவுல் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. முடியும் என்றால் இதை மனப்பாடம் செய்து வச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான வசனம். கலாத்தியர் 2:20 இருக்குது. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். சோ இதுக்குரிய பதில் வந்து கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. ஏழாவது, ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தொழிந்து எழுப்பின தேவனுடைய சாயலின் மேலுள்ள இடைவெளி அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இந்த இடைவெளியில் என்ன வசனம், என்ன சொல் வர முடியும்? அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய சாயலின் மேலுள்ள, இது வந்து எங்க இருக்கு? கொலோசியர் புத்தகத்திலே 2வது அதிகாரம், கொலோசியர் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருக்கு. சரி 12வது வசனத்தில் இருக்கு. கொலோசியர் 2:12. ஞானஸ்நானத்தினால அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தொழிந்த தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகும். இந்த விசுவாசம் என்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. நாம் எல்லாமே விசுவாசத்தால்தான் செய்யறோம். நாம் செய்யற எல்லா விஷயமும் விசுவாசத்தால், நம்பிக்கையை தான். நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப எல்லாமே எங்களது விசுவாசத்தினால்தான் நாங்கள் செய்யறோம். சோ நம்ம அவரோடு கூட மரித்ததும் அடக்கம் பண்ணப்பட்டதும் உயிரோடு எழுந்திருப்பதும் நாங்கள் அதை விசுவாசத்தினாலே தான் செய்கின்றோம். சோ அதிலே அவர் மரித்தோர்ந்து எழுப்பின தேவன் செயல் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். சோ இது வந்து கொலோசியர் 2:12, 7வதுக்கு விட. 8வது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள இடைவெளி தேடுங்கள். எதை தேட வேணும்? எதை தேட வேணும்? இதுவும் ரொம்ப பிரபல்யமான வசனம் தான். கொலோசியர் 3வது அதிகாரத்தில் இருக்கு. 1வது வசனத்தில், 3வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் கிறிஸ்துடன் கூட எழுந்ததுண்டானால், இப்ப நீங்க சொல்லியாச்சு தானே, நீங்க கிறிஸ்துவோடு கூட சொல்லி அறையப்பட்டாச்சு, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தாச்சு என்று சொல்லியாச்சு. அப்படி சொன்னால் நாங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர்கள் ஆனால், நீங்கள் கிறிஸ்துடன் கூட எழுந்ததுண்டானால் நாங்கள் எப்படி வாழ வேணும்? என்னத்தை செய்ய வேணும்? எதை தேட வேணும்? திரைக்கடல் ஓதியும் திரவியம் தேடு அப்படின்னு நாங்கள் இந்த உலகத்தின் திரவியங்களை தேடிக்கொண்டு போறதை பார்க்கிலும் கிறிஸ்துடன் கூட எழுந்தவர்களாக இருந்தால் நாங்கள் தேட வேண்டியது என்னது? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளைத்தான் தேட வேணும். இந்த உலகம் என்ன சொல்லுது? திரைக்கடலோடியும் திரவியம் தேடு. ஆனா நாங்கள் கிறிஸ்துடன் கூட எழுந்தோமானால் நாம் இந்த பூமியின் மேலுள்ள, இந்த பூமியில் உள்ள பொக்கிஷங்களின் மீது எங்களை கவனத்தை வைக்காமல் பொருள் தேடுறதுக்கு தவறு இல்லை.
ஆனால் அதை விட அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட அதிகமான முக்கியத்துவம் கிறிஸ்துவின் காரியங்களுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு நாம் கொடுக்க வேணும். அதுதான் ஆண்டவர் மத்தேயு 6:33 சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அங்கேயும் தேடுங்கள் அப்படின்னு தான் சொல்றார். சோ நாம் தேட வேண்டியது என்னது? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள, அதாவது தேவனுடைய வலது பாரசத்துல கிறிஸ்து இருக்கார். கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்துல வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி இப்ப பரலோகத்துக்கு போயிட்டு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். அப்படி தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கின்ற அந்த கிறிஸ்து இருக்கின்ற அந்த இடத்தில் இருக்கிற மேலானவைகளை, அந்த சிங்காசனத்துல என்ன இருக்கு, அந்த அவர் இருக்கிற இடத்துல அந்த மேலானவைகள்ல அந்த மேலான இடத்துல என்ன இருக்கு, அவைகளைத்தான் நாம் தேட வேண்டும். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே கூட மறைந்திருக்கிறது. அப்ப எங்களுடைய ஜீவன் எங்க இருக்கு? எங்களுடைய உயிர் எங்க இருக்கு? எங்களுடைய ஜீவன் எங்க இருக்கு? கிறிஸ்துக்குள், கிறிஸ்துடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கு. கிறிஸ்துவும் தேவனுக்குள்ள, நாங்களும் தேவனுக்குள்ள, கிறிஸ்துவோடனே கூட தேவனுக்குள் எங்களுடைய ஜீவன் மறைஞ்சிருக்கு. இது ஒரு ரகசியம், ஒரு மர்மம், எங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கு. இன்றைக்கு தேவன் எங்களை பார்க்கும் பொழுது எங்களை ஏற்றுக்கொள்வாரா இருந்தால், அவர் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம், அவர் எங்களை பார்க்கும் பொழுது எங்களை அல்ல பார்க்கிறார், நாம் இருக்கின்ற அந்த கிறிஸ்துவை பார்க்கிறார். கிறிஸ்துவ கூடாகத்தான் தேவன் எங்களை பார்க்கிறார். அதனால தான் தேவன் எங்களை இன்று ஏற்றுக்கொள்ளுகிறார். எங்களை நேரடியா பார்த்தா எங்களிடத்தில் எந்த நீதியும் இல்லை, எங்களை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்துவ கூடாக தேவன் எங்களை பார்க்கப்படினால எங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறார். ஆகவே மேலானவைகளை நாம் தேட வேண்டும். இந்த கொலோசியர் 3:1. ஆகையால் கிறிஸ்துடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட உழைத்தும் இருப்போம் என்று, என்னது உழைத்தும் இருப்போம் என்று ரோமர் 6:8 என்று நாம், அதுவும் மறுபடியும் நம்பிக்கை தான். ரோமர் 6:8 விசுவாசிக்கிறோம். ஆகையால் கிறிஸ்துடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். சோ 9வதுக்கு விட ரோமர் 6:8 நம்புகிறோம். ரோமர் 6:8 நம்புகிறோம் என்ற சொல் வரணும். 10வது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன செய்திருக்கிறார்கள்? அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள், நாங்க கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்வோமா இருந்தால், எங்களை நாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோமா இருந்தால், நாங்க இப்படிப்பட்டவர்களாக தான் இருக்க வேணும். கிறிஸ்துவின் உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனாலயோ கிறிஸ்தவ பெயர் இருக்கிறதுனாலயோ நாங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவுக்குரியவர்களா இருந்தால் தான் நாங்க கிறிஸ்தவர்கள். அப்ப கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன செய்திருக்கிறார்கள்? அறைந்திருக்கிறார்கள். அப்ப இடைவெளி என்னமோ வர வேண்டும். இந்த இடத்துல என்ன வர வேண்டும்? நாங்கள் அதை பார்ப்போம். கலாத்தியர் 5:24. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அது ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்திருக்கிறார். அப்ப எங்களுடைய ஆசை இச்சைகளை நாங்களும் சிலுவையில அறைஞ்சிட வேணும். எங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவர் செஞ்ச விஷயம். எங்களுடைய பழைய மனுஷனை எடுத்து கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறைகிறது பரிசுத்த ஆவியானவர் செய்த விஷயம். ஆனா எங்களுடைய ஆசை இச்சைகளை, எங்களுடைய விருப்பங்கள் வரக்குள்ள எங்களுடைய ஆசை இச்சைகளை அடக்கி அதே நாங்கள் சிலுவையில் அறைகிறது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். சோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் தான் ஆசைகள் வரும் பொழுது இது தேவனுக்கு விரோதமான ஆசை, தேவனுக்கு விரோதமான இச்சை, மாம்சத்தின் இச்சையா இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் சிலுவையில் அறைந்து விட வேண்டும். இனி எனக்கு இது சொந்தம் அல்ல, இது எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை ஒதுக்கி விட வேண்டும். கலாத்தியர் 5:24. அப்ப இந்த இடத்துல இடைவெளியில் வர வேண்டிய சொல் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சோ இது கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்தை பத்தி நாங்க பார்த்த 10 வசனங்கள். இதை விட நிறைய வசனங்கள் நீங்க தேடிக்கொண்டு வந்திருப்பீங்க. சோ இப்ப நாங்க குயிக்கா அடுத்த செக்ஷனுக்கு போவோம். அடுத்தது கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானம். சோ இதுல இடைவெளி நிரப்பதுக்கு இல்லை. ஒவ்வொரு சொற்களும், இந்த ஒவ்வொரு வசனமும் பைபிள்ல எங்க இருக்கு அப்படிங்கறது பாக்குறது தான் இதுக்குரிய இதுக்கு விடையா வரணும். சோ 11வது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. இது என்ன? கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளான ஞானஸ்தானம்.
அப்படின்னு சொன்னா நாங்க கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே சரீரமாயும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயும் இருக்கிறோம். அப்படின்னு சொன்னா நாங்கள் ஒருவரில் ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த 10 வசனங்களும் இருக்கு. அடுத்து வரும் இந்த 11 இருந்து 20 வரையிலான இந்த 10 வசனங்களிலும் இருக்குது எப்படி நாங்க ஒருவரோடு ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சோ இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். எப்படி நாங்க ஒருவர் மேல அன்பு எப்படி வைக்கணும்? நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. அப்ப கிறிஸ்து எங்கள் மேல எப்படி அன்பா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நாங்க மற்றவங்க மேல அன்பு வைக்கணும். இந்த உலகம் சாதாரணமா சொல்ல இந்த உயிர்களிடத்தில் அன்பு வையுங்கள், எல்லாரிடத்திலும் அன்பு வையுங்கள். ஆனா ஆண்டவர் அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து எங்களுக்காக எங்கள் மீது எப்படி அன்பு வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி நாம் மற்றவர்கள் மீது அன்பு வைக்கணும். கிறிஸ்து எங்கள் மீது எப்படி அன்பு வைத்தாரு? நாங்கள் அன்பு கூறப்படத்தக்கவர்கள் அல்ல, நாங்கள் பாவிகள், எதிரிகளாக இருந்தோம், பலவீனராக இருந்தோம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத எங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கார். இப்படியாக அவருடைய அன்பு இயற்கையா சுபாவமா எங்களுக்கு வர்ற அன்பு மீறின ஒரு அன்பு. சுபாவமா எங்கள் மீது யாராவது அன்பா இருந்தா நாங்க அவங்க மேல அன்பா இருப்போம். யாராவது எங்களோட அன்பா பேசினா நாங்க அன்பா பேசுவோம். யாராவது எங்களை சிரிச்சு பேசினா சிரிச்சு பேசுவோம். அது சுபாவமான இயல்பான அன்பு. ஆனா ஆண்டவர் அதற்கு மேலான ஒரு அன்பை எங்களுக்கு காண்பிச்சிருக்காரு. நாங்க அவருக்கு எதிரிகளா இருக்கும் பொழுது அவங்க எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை தான் நாங்க மற்றவர்கள் மீது காட்ட வேணும். இந்த வசனம் எங்க இருக்கு? யோவான் 13:34. யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது யோவான் 13:34. 12வது போரடிக்கு போல இருக்கு. 12வது, ஆகையால் நீங்கள் செய்து இருக்கிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி. இது 2 விஷயம் சொல்லியிருக்கு. ஒருவரோடு ஒருவர் நாங்கள் செய்ய வேண்டிய 2 விஷயம் சொல்லியிருக்கு. ஒருவரையொருவர் தேற்றுங்கள், ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்போ இன்னொருத்தர் பக்தி வரும்படியாத்தான் செய்யணும். இன்னொருத்தர் மனசு உடைஞ்சு போறபடி, அவர்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கும்படி, அவர்களை அதைரியப்படுத்தும்படியான செயல்கள் நாங்கள் செய்யக்கூடாது. அவர்களை ஒருவரொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி நாங்கள் செய்ய வேணும். இந்த அவசரம் எங்க சொல்லியிருக்கு? 1 தெசலோனிக்கேயர் 5:12. 1 தெசலோனிக்கேயர் 5:12. அதுலதான் அது இருக்கு. சரி, 11. 5:11. 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய. 13வது, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இது ஊழியம்னு சொன்னா நாங்க இப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம், ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்யறோம் அப்படி என்று இல்லை. அது நாங்க ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்யறோம். ஆனா நாங்க ஆண்டவருக்கு எப்படி ஊழியம் செய்யறோம்? மனுஷங்களுக்கு ஊழியம் செய்யற மூலமா தான் நாங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம் இல்லையா? மனுஷர்களுக்கு தான் நாங்க ஊழியம் செய்யறோம். ஒரு மனுஷனுடைய தேவையை தான் நாங்க தீர்த்து வைக்கிறோம். ஒரு மனுஷனுடைய மன ஆறுதலை தான் நாங்க தீர்த்து வைக்கிறோம். ஒரு மனுஷனுடைய பிரச்சனைகளுக்கு தான் நாங்க ஆண்டவரை பத்தி சொல்றோம். சோ ஒரு மனுஷருக்கு தான் நாங்க ஊழியம் செய்யறோம். ஒரு மனுஷனுக்கு தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அவர்களுடைய தேவைகள் நிவர்த்தி செய்யும்படியாக காரியங்களை தான் நாங்க செய்யறோம். சோ மனுஷருக்கு தான் நாங்க ஊழியம் செய்யறோம். அதை நாங்க கர்த்தருக்கு செய்வது போல எண்ணி நாங்க செய்கிறோம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், இதற்கான பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க செய்யறோம். ஆனா நாங்கள் ஒருவருக்கொருவர் தான் ஊழியம் செய்யறோம். அப்ப ஒருவருக்கொருவர் நாங்கள் ஊழியக்காரர் அப்படிங்கிற எண்ணம் எங்க மனசுல இருக்கிறோம். நான் மற்றவனை விட பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் அல்ல. நான் மற்றவனுக்கு, நான் என்னுடைய சகோதரனுக்கு ஒரு ஊழியக்காரன். நான் அந்த சகோதரனுடைய தேவைக்கு என்ன தேவையோ, அவருக்கு என்ன தேவைப்படுகிறோ அதை நான் செஞ்சு கொடுக்கவான். அதுதான் ஒரு ஊழியக்காரன் வேலை. சோ நாங்க ஒருவருக்கு ஒரு ஊழியக்காரராக இருக்கிறோம். சோ இது எங்க இருக்குது? இது கலாத்தியர் 5:13 இருக்கு. கலாத்தியர் 5:13. கலாத்தியர் 5:13. சோ ஒருவருக்கொருவர் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்க. பல்ல கடிச்சு கொண்டு செய்யறது இல்லை.
பல்ல கடிச்சு கொண்டு செய்யறது இல்லை, மனசுக்குள்ள திட்டி திட்டி செய்யறது இல்லை. அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 5:13. அடுத்து 14வது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இது அவர் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை, அவரே இதை பார்த்து கொள்ளட்டும். அவர் இப்படி நடந்தது, அவர் வழி தப்பி போனதுனாலதான் அவருக்கு இது வந்துச்சு, அவரே இதுக்கு முகம் கொடுக்கட்டும் அப்படின்னு விட்டுடாம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. கலாத்தியர் 6:2. நாங்க அப்படி செய்தாதான் கிறிஸ்தவர்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தாதான் நாங்கள் கிறிஸ்தவர்கள். ஒருவர் பாரத் ஏன் இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும். இப்படி செய்தாதான் நாங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். சோ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். கிறிஸ்துவும் எங்களை அப்படித்தான், எங்களது பாரத்தை அவர் சுமந்தார். 15வது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது ரொம்ப முக்கியமான வசனம். எபேசியர் 4:32. எபேசியர் 4:32. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமா இருக்கணும். கடித்து பச்சிக்க கூடாதுன்னு கலாத்தியர் 5:15 சொல்லுது. ஒருவர் கடித்து பட்சிப்பதால் அழிந்து போவீர்கள். அப்படி இல்லை, ஒருவருக்கொருவர் தயவா நடந்து கொள்ளுங்க, மன உருக்கமா நடந்து கொள்ளுங்க, மற்றவங்க மேல கம்பேஷனா இருங்க. அவங்களோட குறைகள் பலகீனங்கள் மீது நீங்க வருத்தப்படணும், மன வருத்தப்படணும், அவங்க கவலைப்படணும் அவங்களுக்காக. சோ தயவா மன உருக்கமாயிருங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் எங்களுக்கு மன்னித்தது போல, எப்படி தேவன் எங்களை மன்னிச்சார், எங்களை மன்னிக்க முடியாதவர்கள் நாங்க, அப்படி இருந்தும் எங்களை மன்னிச்சார், அதே மாதிரி நாங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். எபேசியர் 4:32. அதே மாதிரிதான் யாக்கோபு 5:16. யாக்கோபு 5:16 16வது கேள்வியா வந்திருக்கு. 5:16. யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. இதுல 2 விஷயம் சொல்லியிருக்கு. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. இது சில பேர் தப்பா புரிஞ்சு கொள்ளுறாங்க. ஆனா இதுல ஒரு இப்ப எங்களை நாங்க செஞ்ச குற்றத்தை எல்லாம் போயிட்டு நாங்க இன்னொருத்த சொல்லிட்டு இருந்து அவர் போயிட்டு அதை மற்றவர்கிட்ட எல்லாம் சொல்லி ஊர் முழுக்க பரப்பிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. சோ இதுல அப்படியே அல்ல. உங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கொரு அறிக்கையிட்டுனா, நீங்க ஒருவருக்கு விரோதமா இந்த பாவம் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க அதை ஒருத்தருக்கு மன்னிச்சு கொள்ளுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு தப்பா பண்ணிட்டேன், உங்களுக்கு எதிராக நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு அந்த தப்பு யாருக்கு விரோதமா பண்ணீங்களோ அவர்கிட்ட போயிட்டு அந்த குற்றத்தை சொல்லுங்க. அதை சொல்லி ஒருவருக்கு அறிக்கையிட்டு நான் உங்களுக்கு விரோதமா செய்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு அறிக்கையிட்டு அதை சரி செய்து கொள்ளுங்க, அவரோட ஒப்புரவாகி கொள்ளுங்க. அதே மாதிரி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். நாங்க மற்றவருடைய பாரத்தை நாம் எப்படி சுமக்கிறோமோ அதே போல நாங்க மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். இது யாக்கோபு 5:16. இன்னும் 4 கேள்விதான் இருக்கு. மேலும் 17வது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து சபை கூடியவர்களை சிலர் விட்டு வருகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். இதுலயும் 2 விஷயம் இருக்கு. இது 2 வசனங்கள் இருக்கு. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது 26வது வசனங்கள். சரி, 24வது 25வது வசனங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, அல்லது ஒருவர் மீது ஒருவர் பரிசனையா இருந்து, கவனித்துன்னு சொன்னனைக்கு அவர் என்ன தப்பு பண்றாரா, அவர் என்ன பல விடுறாரா, அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். புரணி பேசுற மாதிரி கவனிக்கிறது இல்ல. ஒருவர் மீது ஒருவர் கரிசனையா இருந்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சோ நாங்க மற்றவர்களுக்கு புத்தி சொல்றவர்களாக இருக்கணும். அதே நேரத்துல பொதுவா அது சொல்றது உண்டுதான், என் கண்ணிலே உத்திரத்தை வைத்துக் கொண்டு மற்றவனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க பார்க்கிற மாதிரி நாங்களும் முடிஞ்ச அளவு எங்கள்ல எந்த குற்றமும் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேணும்.
அதுல மறுபக்கம் தான் அட்வைஸ் பண்ற நாங்க எங்ககிட்ட குற்றம் இல்லை, இந்த மாதிரி நாங்க பார்த்து கொள்ள வேணும். அதுல மறுபக்கம் தான் எங்களுக்கு யாராவது ஒரு அட்வைஸ் சொல்ல வர பொழுது, எங்களுக்கு ஒருவர் புத்தி சொல்ல வரும் பொழுது அவர் சொல்ற அந்த புத்திமதியைத்தான் நாங்க ஏற்றுக்கொள்ள வேணுமே தவிர அந்த புத்திமதியை அவர் கடைபிடிக்கிறாரா இல்லையாங்கிறது நாங்க கவனிக்க வேண்டியது இல்லை. அந்த புத்திமதி படி அவர் நடந்து கொள்றாரா இல்லையா அப்படிங்கறது நாங்க கவனிக்க வேண்டியது, அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கா இல்லையாங்கிறது கவனிக்க வேண்டியது இல்லை. அவர் சொல்றது வார்த்தை எனக்கு பொருந்துதான், அவர் சொல்ற புத்திமதிப்படி நான் நடந்தா எனக்கு பிரயோசனம் இருக்கா, அதுதான் நாங்க கவனிக்கணும். அவருடைய வாழ்க்கை தப்பா இருக்கு, அவர் எப்படி எனக்கு வந்து புத்தி சொல்ல முடியுங்கிறது அந்த ஐடியா தப்பு. அப்படி யோசிக்க கூடாது. இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை, யாருமே பெர்ஃபெக்ட் இல்லையா, எல்லாருக்கிட்டையும் ஒரு குறைகள் இருக்கு. சோ அதனால அவர் ஒருத்தர் வந்து எனக்கு புத்தி சொல்லும் பொழுது அவரோட வாழ்க்கையே சரியில்லை, அவர் எப்படி எனக்கு புத்தி சொல்லுவார் அப்படின்னு யோசிக்காம அவர் சொல்ற புத்திமதியை மட்டும் கவனிங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொன்னாரு, பரிசேயர் வேதபாரகர்கள் செய்கிறது போல நீங்க செய்ய வேண்டாம், அவர்கள் சொல்லுகிறதின் படி செய்யுங்கள். அப்படிதான் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அவர்கள் செய்கிறதை செய்யாமல் அவர்கள் சொல்லுகிறதை செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதனால எங்களுக்கு புத்திமதி சொல்ல வரும் பொழுது யாராவது புத்திமதியை சொன்னா அவர் சொல்ற புத்திமதியை கேளுங்க. அந்த புத்திமதி எனக்கு பொருத்தமானதா இருக்கா, அது என் வாழ்க்கைக்கு பிரயோசனமா இருக்குமா, எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமா, அதனால இந்த வாழ்க்கையில நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிச்சு அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை அது இந்த வாழ்க்கைக்கு கெட்டது தரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை விட்டு விட்டுருங்க, அவரோட சண்டைக்கு போக தேவையில்லை. சோ புத்தி சொல்றவங்க கவனமா இருக்கணும், உங்களோட வாழ்க்கையில எந்த குறையும் இல்ல, மற்றவங்க குற்றம் சாட்ட முடியாத நிலையில நீங்க இருக்கிறதா நீங்க வகை பார்த்து கொள்ளுங்க. புத்திமதியை கேட்கிறவங்க, புத்திமதி சொல்றவங்களோட வாழ்க்கையில இருக்கிற குறைய பார்க்காம அந்த சொல்லப்படும் புத்திமதியை கேட்டுக்கொள்ளுங்க. சோ இது எங்களுக்கு ஆண்டர் கொடுத்திருக்க ஒரு கட்டளையா கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டியவர்களாய் நாம் இருக்கோம். ஒருவருக்கொருவர் புத்திமதி சொல்லி ஒருத்தர் வழி நடத்தி வழி காட்டி நாங்க போக வேண்டியவர்களா இருக்கிறோம். சோ இது வந்து எபிரேயர் 10வது அதிகாரம் 24, 25ஆம் வசனங்கள். அடுத்தது 18வது வசனம், 18வது கேள்வி. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து எப்படி எங்களை ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி தான் நாங்களும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து எங்களை எப்படி ஏற்றுக்கொண்டார், எங்களுடைய தகுதியை பார்த்தா, எங்களுடைய திறமையை பார்த்தா, நாங்க மற்றவங்களோட நாங்க நல்லவங்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தா ஏற்றுக்கொண்டார் இல்ல. கிறிஸ்து எங்களை ஏற்றுக்கொண்டது எப்படி? இந்த ரோமர் 15வது அதிகாரம் 7வது வசனம், ரோமர் 15வது அதிகாரம் 7ஆம் வசனம் தான் அது இருக்கு. அதெல்லாம் தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல. கிறிஸ்து எப்படி எங்களை ஏற்றுக்கொண்டார், எந்த நிபந்தனையும் இல்லாமல் எங்களை ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய பலவீனங்கள் இருக்கும் பொழுது, நாங்க பாவியெல்லாம் இருக்கும் பொழுது எங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேணும். இங்கிலீஷ்ல பொதுவா சொல்லுவாங்க இன்க்ளூசிவ்னஸ். இன்க்ளூசிவ்னஸ் அதாவது எல்லாரையும் சேர்த்துக்கொள்றது, எல்லாரையும் சேர்த்துக்கொள்றது. அப்படி இல்லாட்டி இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அல்லது இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொருத்தரும் வேறுபட்டவர்கள், ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவர்கள், அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய விசுவாசத்தின் அளவு எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அவர்கள் எல்லாரையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரி எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்து எப்படி எங்களை எல்லாரையும் ஏற்றுக்கொள்றாரோ அதே மாதிரி நாங்களும் ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை அல்லது இன்க்ளூசிவ்னஸ், சேர்த்துக்கொள்ளுதல், எல்லாரையும் சேர்த்துக்கொள்றது. ஒரு முடிவு எடுக்கக்குள்ள எல்லாரை பத்தியும் யோசிச்சு முடிவு எடுக்கிறது. இந்த முடிவு எடுத்தா அவரை பாதிக்குமா இவரை பாதிக்குமா எல்லாரையும் யோசிக்கணும். முதல்ல பெரும்பாலும் எப்படி நாங்க இதுக்கான ஒரு நல்ல தீர்வை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி நாங்கள் யோசிக்க வேண்டும். ஸோ அதுதான் எல்லாரையும் சேர்த்துக்கொள்றது எப்படி, எல்லாரையும் இணைச்சுக்கொள்றது எப்படி, யாரையும் ஒதுக்கி வைக்காம எப்படி நாம் ஏற்றுக்கொள்றது, அது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ரோமர் 15:7. கிறிஸ்து எங்களை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து எங்களை ஏற்றுக்கொண்டாரா இருந்தா எங்களுக்கு ஏன் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றதுதான் அந்த கேள்வி. ரோமர் 15:7. 18வது கேள்வி. இது அடுத்த ரெண்டுமே நாங்க செய்யக்கூடாது. இந்த முதல் 8 வசனங்கள் நாங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும் என்றது. அடுத்த ரெண்டு நாங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய கூடாது என்பது. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். என்னது
நான் பொய் சொல்றது எப்படி அவருக்கு தெரியல, ஏதாவது சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு யோசிக்காம நாம் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாது இருக்க வேண்டும். கொலோசேயர் கொலோசேயர் 3 கொலோசியர் 3:9 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போடுங்கள். இது கிறிஸ்து மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானமும் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளான ஞானஸ்தானமும் ஒன்றாயிருக்கு. சோ ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாம இருங்க. இது பொய் என்றது ஒரு சின்ன பாவம் பெரிய பாவம் என்றெல்லாம் இல்லை. தேவனுக்கு முன்பதாக பாவம் என்ற பாவம் தான், எல்லா பாவத்துக்கும் ஒரே தண்டனை தான். சோ பொய் என்றதும் ரொம்ப மோசமான பாவம் தான். சோ பொய் சொல்லாதிருங்க. பொய்யை பத்தி நாங்க விறகு ஒரு பைபிள் ஸ்டடி தனியா செய்யலாம். சரி, அடுத்து 20வது, சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசாதிருங்க. ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன, சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். சோ அது ரொம்ப பாரதூரமான ஒரு பாவமா சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே சகோதரருக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீர்கள். ஒருவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு நல்லது ஒண்ணு இல்லாட்டி அவரை பத்தி எதுவுமே பேசாதிருங்க. இப்ப அண்மையில எங்களை சபையில் நடந்த பிரசங்கத்துல ஒரு பிரசங்கியார் சொன்னார். எங்களை சபையில் நடந்த ஒரு பிரசங்கத்துல ஒரு பிரசங்க சொன்னாரு, ஒருவரை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு நல்லது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நீங்க அவரை பத்தி எதுவுமே பேசாதிருங்க. ஒருவரை பத்தி பேசுறதுக்கு நல்லது எதுவுமே இல்லாட்டி அவரை பத்தி எதுவுமே பேசாது. சோ ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாது. சோ இதுதான் அந்த 20 கேள்விகள். இது வந்து யாக்கோபு 4:11 கடைசி வசனம், யாக்கோபு 4:11. சோ இது வந்து கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம், கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தை பற்றிய வசனங்கள். நாங்க எப்படி எங்களை பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் புதிதான ஜீவனுடைய வாழ வேண்டுமோ அதே மாதிரிதான் ஒருவருக்கொருவர் நாங்கள் சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறபடினால ஒருவரோடொருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றது பத்தின வசனங்கள். சோ இது வந்து நாங்க இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள். பரிசுத்தாவை ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்கள் தலைப்புல பரிசுத்தாவை ஞான ஸ்நானங்கள் அப்படிங்கிற உப தலைப்புகளா நாங்கள் இந்த 2 விஷயங்களை முக்கியமா நேரம் எடுத்து படிச்சிருக்கிறோம். சோ இதுக்கு அடுத்து இந்த ஒருவருக்கு ஒரு சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்ற ஒருவருக்கொருவர் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் இந்த கைகளை வைக்குதல் அப்படின்றது இருக்கு. இந்த கைகளை வைக்குதல் மூலமா நாங்க அதைத்தான் எடுத்து காட்டுறோம். சோ அதை பத்தி சில வசனங்கள் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். அடுத்த ஒரு 15 நிமிஷம் இருக்கு எங்களுக்கு பாக்குறதுக்கு. இன்னைக்கு இந்த கைகளை வைக்குதலை பத்தி சில வசனங்கள் இருக்கு, அதை நாங்க பார்த்து முடிக்க போறோம். சோ ஒரு 30 செகண்ட் நான் அமைதியா இருக்கிறேன். ரொம்ப நேரம் பேசி பேசி வந்து நிறைய வசனங்கள் பார்த்துட்டேன். ஒரு 30 செகண்ட் நான் பேசாம இருக்க போறேன். அதுக்கு பிறகு இந்த கைகளை வைக்குதலை பத்தி நாங்க பேசுவோம். சரி, இந்த கைகளை வைக்குதல் என்று பார்த்தா இது வந்து பழைய ஏற்பாட்டிலையும் செய்திருக்கிறாங்க. ஆதியாகமம் புத்தகத்துல ஆசீர்வதிக்கக்குள்ள யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்குள்ள கை வச்சு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. பலி செலுத்தும் பொழுது லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பலி செலுத்துதல் இருக்கு, பாவ நிவாரண பலி. லேவியராகமம் 16வது அதிகாரத்துல டைம் இருந்தா வாசிச்சு பாருங்க. அதுல 2 வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து ஒண்ட பலியிட்டுட்டு மத்தது தலைமையில கை வச்சு அதை காட்டுக்குள்ள வனாந்தரத்துக்குள்ள அனுப்பிடுவாங்க. சோ அதை வனாந்தரத்துக்குள்ள அனுப்பிடுவாங்க. அது பாவம் அது போக்காடாக விடப்பட்ட கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து லேவியராகவும் 16வது அதிகாரத்தில் இருக்கு. கைகளை வைக்கிறதுல பத்தி படிக்கக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இந்த மாதிரி கைகளை வைக்கிறதுல பத்தி பல வசனங்கள் இருக்கு. ஆனா
இந்த ஸ்டடியை கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டு போகாம முக்கியமான விஷயங்களை மட்டும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அப்போஸ்தலர் புத்தகத்திலையும் அதற்கு பிறகும் அதற்கு பிறகும் அதாவது அதுதானே சபை ஆரம்பிக்கப்பட்ட சபைக்கு இது எப்படி பொருந்தது அப்படிங்கிறத மட்டும் நாங்க போக்கஸ் பண்ணி பார்ப்போம். சபை காலத்துல கைகளை வைக்குதல் எப்படி பொருந்தது அப்படிங்கிறத பத்தி மட்டும் நாங்க போக்கஸ் பண்ணி பார்ப்போம். அப்போஸ்தலர் புத்தகத்திலையும் அதற்கு பிற்பட்ட புத்தகங்களிலும் இந்த கைகளை வைக்குதலை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சோ அப்போஸ்தலர் புத்தகத்துல 3 சந்தர்ப்பங்கள்ல அப்போஸ்தலர் புத்தகத்துல 2 சந்தர்ப்பத்திலையும் யாக்கோபு புத்தகத்திலையும் 3 சந்தர்ப்பங்கள்ல இந்த கைகளை வைக்குதல் மூலமாக சுகமடைகிறதுக்காக கைகளை வைக்குதலை பத்தி பேசியிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல 12வது 17வது வசனங்கள். பன்னிரெண்டாவது வசனத்துல இது சவுல் அவர்களுடைய ரட்சிப்பின் சந்தர்ப்பத்துல அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல அனனியா என்னும் பேர்ல ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான். அது 17வது வசனத்துல நடக்குது. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியே உனக்கு தரிசனமான இயேசுவாகி கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பம்பட படிக்கும் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சோ அனனியா வந்தது அதுக்காக தான். சோ உடனே அவன் கண்களிலிருந்து மீன் சிதற போன்ற விழுந்து அவன் பார்வையடைந்து எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான். சோ இந்த 12வது வசனத்தின்படி அவன் கைகளை வைக்கத்தான் அவன் அனனியா அனுப்பப்பட்டது. சோ இது கூடாக பவுலுக்கு சுகம் கிடைக்குது. அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்திலையும் 8வது வசனத்துல அங்க பவுல் ரோமாவுக்கு போற வழியில ஒரு இடத்துல ஒரு தீவுல விழுகுறாங்க. அந்த தீவுல இருந்தவர்களுக்கு தகப்பன் அந்த தீவுண்ட பிரபு தீவுண்ட முதலாளி இந்த தகப்பன் ஜலத்துல இருக்கக்குள்ள பவுல் அவன்கிட்ட போயிட்டு அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். சோ இது இதே மாதிரிதான் யாக்கோபு 5வது அதிகாரத்திலையும் 14வது வசனத்துல உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வளவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர். ஆரம்பத்துல பவுல் குணமடைந்ததும் பிறகு பவுல் கை வைத்து அந்த புபுலியு என்பவனுடைய தகப்பன் அந்த முதலாளியின் தகப்பன் குணமடைந்ததும் அதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி யாக்கோபு அதை ஒரு முறைக்கு கொண்டு வராது. அதை சபையின் மூப்பர்கள் தான் செய்ய வேணும் அப்படின்ட்டு ஒரு முறைக்கு கொண்டு வரார். சபை இப்ப ஒருத்தர் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைக்க வேணும். அவர்கள் எண்ணெய் பூசினா எண்ணெய் கையில எடுத்து தலையில வச்சு அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். அப்ப ஜெபம் பண்ணும் பொழுது அடுத்த வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியே ரட்சிக்கும். அப்ப இந்த வைக்கிற எண்ணெயினால சுகம் கிடைக்கிறது இல்லை, அந்த எண்ணெய் வச்சதுனால சுகம் கிடைக்கிறது இல்லை, அல்லது அந்த மூப்பர்கள் செய்ததுனாலேயே சுகம் வாரதும் இல்லை. சுகம் வாரது எதனால? குணம் கிடைக்கிறது. குணமடைதல் எதனால கிடைக்குது? குணமடைதல் வருவது எதனால? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தினால் செய்யப்படும் ஜெபத்துல தான் குணம் கிடைக்குதே தவிர கைகளை வைக்கிறதுனாலயோ எண்ணெய் பூசுறதுனாலயோ சபை மூப்பர்கள் இருக்கிறதுனாலயோ அல்ல. அந்த கைகளை வைக்கிறதன் மூலமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த பேஷண்ட் அந்த நோயாளிக்கு ஒரு விசுவாசம் அதிகரிக்குது. அந்த நாகமாண்ட கதையில நாங்க பாக்குறோம், அந்த நாகமான் எதிர்பார்க்கிறான், ஏதாவது செய்வான், எலிசா ஏதாவது செய்வான் அப்படின்னு எதிர்பார்க்கிறான்.
எனக்கு அப்படி செய்வான் இப்படி செய்வான் அது அப்ப நோயாளிகளுக்கு வந்து ஏதாவது மனசுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏதாவது செய்து எனக்கு குணம் கிடைக்காதா அப்படி சும்மா இந்த விசுவாசிங்க விசுவாசிங்க ஆண்டவர் குணம் கொடுப்பார் அப்படின்னு சும்மா சொன்னா அந்த புதிய விசுவாசி புதுசா வரவங்களுக்கு விசுவாசம் வராது. சோ அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்கான ஒரு செயல்பாடாகத்தான் இந்த கைகளை வைக்குதல் காணப்படுது. கையை வைத்து அல்லது எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது அந்த நோயாளிக்கு இது ஏதோ நடக்குது, ஏதோ செய்யறாங்க, புதுசா இது செய்யறாங்க அப்படின்னு மனசுக்கு ஒரு ஆறுதல், மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. சோ அதுக்காகத்தான் இந்த கைகளை ஜெபம். ஆனால் குணமடைதல் கிடைக்கிறதுக்கு காரணம், குணமடைதல் வருவதற்கான காரணம் விசுவாசமுள்ள ஜெபம். அப்ப ஜெபம் பண்றவங்க, கைகளை வைத்து ஜெபம் பண்றவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. கைகளை வைத்து ஜெபம் பண்றவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அவர்கள் சும்மா ஜெபிக்க கூடாது. என்கிட்ட தான் வல்லமை இருக்கு, என்னால முடியும் குணப்படுத்த யார வேணுமென்றாலும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் குணப்படுத்திட முடியாது. அவர் விசுவாசத்தோட செய்யும் ஜெபம் தான், அந்த விசுவாசத்தோட செய்யப்படுகிற ஜெபத்தால தான் குணம் கிடைக்குது. அப்ப தேவன் குணம் அளிப்பார் அப்படிங்கிறது விசுவாசத்தோட தான் ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் குணப்படுத்துதலை தருது. சோ அந்த காலத்துல ஜெபம் பண்ணுதல் என்பது இந்த கைகளை வைத்து ஜெபம் பண்ணுதல் சுஸ்தமடைதலுக்காக செய்யப்பட்டது. அதே மாதிரி இந்த அப்போஸ்தலர்களை ஊழிய பணிக்காக ஏற்படுத்தும் பொழுது இந்த அப்போஸ்தல புத்தகத்தை நாங்க பார்க்கிறோம். அப்போஸ்தல புத்தகம் 6வது அதிகாரத்துல, அப்போஸ்தல புத்தகம் 6வது அதிகாரத்துல, பயப்படாங்க நான் 9 மணிக்கு முடிச்சிருவேன். அப்போஸ்தல புத்தகம் 6வது அதிகாரத்துல உதவிக்காரரை நியமிக்கிறாங்க. 6வது வசனத்துல இங்க ஒரு பிரச்சனை, சபைக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அன்றாட விசாரிப்பு பந்தி விசாரிப்புல ஒரு பிரச்சனை வருது. சோ அதுக்காக இந்த அப்போஸ்தலர்கள் தவிர இன்னும் 7 பேரை செலக்ட் பண்றாங்க. இன்னும் 7 பேரை செலக்ட் பண்ணி அவர்களை உதவிக்காரராக, டீக்கன்ஸ் மாதிரி உதவிக்காரராக நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கும் பொழுது, அவர்களுக்கு ஊழிய பொறுப்பு கொடுக்கும் பொழுது இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். சோ அப்போஸ்தலருக்கு முன்பாக அவர்களை நிறுத்தினார்கள், அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். சோ ஒருத்தருக்கு ஊழிய பணி கொடுக்கும் பொழுது அவர்கள் மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணி ஊழிய பணி பொறுப்பு கொடுக்கிறார்கள். ஏன் அந்த அப்போஸ்தலர்கள் இந்த உதவிக்காரர் மீது கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் அதன் மூலமாக தெரியப்படுத்துறாங்க, இவர்கள் எங்கள் சார்பாக செயற்படுவார்கள், நாங்களும் இவர்களும் ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாக செயல்படுகிறோம், எங்கள் சார்பாகத்தான் இவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுறதுக்காகத்தான் அவர்கள் கைகளை வைக்கிறார்கள். அதே மாதிரி தான் பவுல் அவர்களையும் பர்னபா அவர்களையும் ஊழியத்துக்காக பிரித்து அனுப்பும் பொழுது அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலேயும் கூட அவர்களை பவுலையும் பர்னபாவையும் சபையார் அனுப்பப்படும். 1வது வசனத்தை பாருங்க, அங்க 5 பேர் இருக்கிறாங்க. 1வது வசனத்துல அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் அந்த 1வது வசனத்துல 5 பேர். யாரு? பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசபதியா ஏரோதுடனே வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் ஆகிய 5 பேர். இந்த 5 பேர் போதகர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது, இவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதுதான் பர்னபாவையும் சவுலையும் தான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து அனுப்புங்கள் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. சோ அந்த நேரத்துல அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பவுல் மேலையும் பர்னபா மேலையும் கைகளை வைத்து அவர்களை அனுப்புகிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? எங்கள் சார்பாக இவர்கள் போகிறார்கள், எங்களுக்கு பதிலாக இவர்கள் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் அங்க தெரிவிக்கிறாங்க. சோ பணிக்காக நியமிக்கும் பொழுது அவர்கள் கைகளை வைக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அது அர்த்தம் எங்கள் சார்பாக இவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது. அதே போலத்தான் வரம். தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாங்க பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுக்கு மீது கைகளை வைக்கும் மூப்பர்கள் தீமோத்தேயு மீது கைகளை வைக்கும் பொழுது தீமோத்தேயுக்கு ஒரு வரம் கிடைக்குது, விசேஷமான வரம் கிடைக்குது. 1 தீமோத்தேயு 4:14 மூப்பராகிய சங்கத்தார் உண்மையை கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராது. சோ தீமோத்தேயுக்கு கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது
வரம் கிடைக்குது. இப்ப தீமோத்தேயுவுக்கு மீது மட்டும்தான் கைகளை வைத்து ஜெபிச்சிருப்பாங்களா? இல்ல. அந்த காலத்துல அவனோடு இருந்த மற்றவர்கள் மீதும் கைகளை வைத்து ஜெபிச்சிருப்பாங்க. ஆனா தீமோத்தேயுவுக்கு மட்டும்தான் வரம் கிடைக்குது. சோ அதை நாங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். கைகளை வைத்து வைக்கிற எல்லார் மீதும் எல்லாருக்கும் வரம் வரமண்டு இல்ல. ரட்சிக்கப்படுற எல்லாருக்கும் தேவன் ஒரு புது வரத்தை ஒரு தாளந்து தருகிறார், அது வேற விஷயம். ஆனா கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது தீமோத்தேயுவுக்கு வரம் கிடைச்சிருக்கு. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 17வது வசனத்திலையும் 19வது அதிகாரம் 6வது வசனத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கிறது நாங்க பார்க்கிறோம். இது விசேட சந்தர்ப்பமா இருக்கு. கைகளை வைத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் வருகிறத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 17வது வசனத்துல சமாரியர் ரட்சிக்கப்படும் பொழுது, விசுவாசத்திற்குள் வரும் பொழுது, சமாரியர் சுவிசேஷத்தை பிலிப்பு என்ற வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது, பிலிப்பு அவர்கள் மீது கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல யோவானுடைய சீஷர்களுக்கு பவுல் போய் பிரசங்கம் பண்ணி அவர்கள் மீது கைகள் வைக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக் கொள்கிறார்கள். இது விசேடமான சந்தர்ப்பம். அப்போஸ்தலர் புத்தகத்திலேயே 4 சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அந்நிய பாஷை பேசின சந்தர்ப்பம் இருக்கு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலையும் 8வது அதிகாரத்திலையும் 10வது அதிகாரத்திலையும் 19வது அதிகாரத்திலையும் தான் அந்நிய பாஷை பேசுகிறார் பரிசுத்தாவி வந்ததுக்கு அடையாளமாக. அதுல 2 சந்தர்ப்பம் தான் இந்த 8வது அதிகாரம் 19வது அதிகாரம். இந்த 2 அதிகாரத்திலையும் விசேஷமா கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறத நாங்க அவர் அந்நிய பாஷை பேசுகிறத நாங்க கவனிக்கிறோம். சோ இது விசேடமான சந்தர்ப்பம். இது எல்லா நேரத்திலும் வருவதில்லை. இதுக்கு பிறகு நிறைய பேர் விசுவாசிச்சாங்க. அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசல, அவர்கள் எல்லார் மீதும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணல. ஆனா கைகளை வைத்து ஜெபம் பண்ண சொல்லப்படல. ஆனா இது விசேட சந்தர்ப்பம். அவர்கள் கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்று அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிற விசேட சந்தர்ப்பமா இருக்கு. சோ இந்த வரம் கிடைத்தல், கைகளை வைக்கும் பொழுது வரம் கிடைத்தல் என்பது விசேடம். எப்படி நாங்க கைகளை வைக்கும் பொழுது சுகம் கிடைக்கிறதோ, சுகம் கிடைக்க காரணம் விசுவாசமோ, விசுவாசத்தினால தான் அந்த சுகம் கிடைக்குது, கைகளை வைக்கிறதுனாலேயே அல்ல. கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது அங்க செய்த விசுவாசத்தின் ஜெபம் அவர்களுக்கு சுகத்தை கிடைக்குது. சோ அங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. கைகளை வைத்து ஜெபிக்கிறதுனாலேயே சுகம் கிடைச்சிடாது, விசுவாசம் உள்ள ஜெபம் தான் சுகத்தை கொடுக்குது. சோ அங்க ஒரு கண்டிஷன், நிபந்தனை இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த வரம் தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தின் படித்தான் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை நாங்க பார்க்கிறோம். இந்த வரத்தை தேவன் அவருடைய சித்தத்தின் படி கொடுக்கிறார். கைகளை வைக்கிறதுனாலேயே எல்லாருக்கும் வரம் வந்துடும் என்று சொல்ல முடியாது. அது தேவன் அவருடைய சித்தத்தின் படி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பெறுகிற எல்லாரும் கைகளை வச்ச பிறகுதான் பெற்றார்களா? இல்லை. புதிய பாட்டு நாங்க பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த 4 சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் அடையாளத்தோடு வரார். மற்ற விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வந்ததுக்குரிய அடையாளமாக எதுவும் சொல்லப்படவில்லை. ஆகவே இதையெல்லாம் விசேட சந்தர்ப்பங்கள் அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது நாங்க ஜெனரலைஸ் பண்ண முடியாது, எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பொதுவா நாங்க கைகளை வைக்கிறதன் மூலமாக 3 விஷயங்கள் நாங்க எடுத்து காட்டுறோம். நாங்க கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது 3 விஷயங்கள் எடுத்து காட்டுறோம். ஒன்று, ஒற்றுமை, யூனிட்டி. நான் யார் மீது கை வைக்கிறோனோ எங்கள் 2 பேர்களையும் ஒற்றுமை இருக்கு, ஒருமனப்பாடு இருக்கு, நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், ஒருமனப்பாடு இருக்கு அப்படிங்கறத எடுத்து காட்டுறோம் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவதன் மூலமாக. 2வது, நானும் இவரும் சமன் அப்படிங்கறத எடுத்து காட்டுறோம், ஈக்குவாலிட்டி, சமத்துவம். 3வது, எனக்கும் இவருக்கும் இடையில ஒரு உறவு இருக்கு. நாங்க இது பழைய பாடல எல்லாம் வசனங்கள் பார்க்கலாம். ஜோஷுவாவுக்கு எப்படி மோசே தன் கையை வைத்து பணி அமர்த்தினார் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். சோ எங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு உறவு இருக்கு. சோ we are relationship, we are inner relationship. எங்களுக்கு ஒரு உறவு இருக்கு. we are related. நாங்க ஒருவரோட உறவு இருக்கு, தொடர்பு பட்டவர்களா இருக்கிறோம் அப்படிங்கறத எடுத்து காட்டுது. ஸோ யூனிட்டி, ஈக்குவாலிட்டி, ரிலேஷன்ஷிப், இந்த 3 விஷயங்களையும் கைகளை வைக்கிறது மூலமாக நாங்க எடுத்து காட்டுறோம். இதனால தான் தீமோத்தேயுவுக்கு பவுல் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. 1 தீமோத்தேயு 5:22 பவுல் அவர்கள் தீமோத்தேயுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஒருவன் மீதும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. இப்ப நாங்க தமிழ் மொழியில இதை பயன்படுத்தும் ஒருவன் மேலே கை வைக்காதே அப்படின்னு சொன்னா, தமிழ் வழக்கத்துல நாங்க பொதுவா இந்த காலத்து வழக்கத்துல அடிக்கிறது தான் பயன்படுத்தல. நீ நான் மேல கை வச்சிட்டியா, நான் அடிச்சிட்டியா அப்படின்னு. ஆனா இது இங்க கை வைக்காதே அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு
ஏன்னா தீமோத்தேயு எல்லாருக்கும் அடிச்சுக்கிட்டு போறோம் இல்லையே. தீமோத்தேயுக்கு பவுல் அட்வைஸ் கொடுக்கா, ஒருவன் மீதும் சீக்கிரமாய் கைகளை வையாதே அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஒரு எச்சரிக்கை இருக்கு. காரணம், கைகளை வைத்தால் இது மூணும் நாங்க செய்கிறோம். அவனோட நான் ஒற்றுமையா இருக்கிறேன், அவனோட யுனைட் ஆகுறேன், அவனோட சமம் ஆகுறேன், அவனோட எனக்கு ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறேன். அப்ப உண்மையான விசுவாசம் இல்லாத ஒருவர் மீது கைகளை வைக்கும் பொழுது, உண்மையா கிறிஸ்துவுக்குள் வராத ஒருவர் மீது நான் கைகளை வைக்கும் பொழுது, அவரோட எனக்கு ஒரு ஒற்றுமை வராது, அவரோடு நான் சமமாக முடியாது, அவரோடு எனக்கு ஒரு உறவு இல்லை. சோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவரோடு எனக்கு யுனைட் ஆக முடியாது, அவரோட ஒற்றுமையா இருக்க முடியாது. அவரோட ஒற்றுமையா இருக்க முடியாதுன்னா அவரோடு நான் ஒருமைப்பட முடியாது, அவரோட சமம் இல்லை. நான் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு, ஆவிக்குரிய ரீதியில நான் சொல்றேன். சோ அவர்களுக்கும் உறவு இல்லை, இவர்கள் 2 பேரும் வேற வேற. சோ அதை பத்தி நாங்க பிறகு படிக்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. அதனால தான் ஒருவன் மீது சீக்கிரமாய் கைகளை வைக்காதே அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்கிறார் 1 தீமோத்தேயு 5:22 பவுல் அவர்கள். சோ தொடர்ச்சியா சொல்ல, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். சோ ரசிக்கப்படாத ஒருவர் மீது கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது தீமோத்தேயு அவரோட ஒன்றாகக்கூடிய, அவர்களுக்கு சமமாகக்கூடிய அதை எடுத்து காட்டக்கூடிய நிலை வரக்கிறபடினால கவனமா இருக்கும்படி சொல்றாரு. சோ அந்த இது எங்களுக்கும் பொருந்தும், கவனமா இருக்க வேணும். இந்த கைகளை வைக்குதல் அப்படின்றதுல ஒரு ரிஸ்க் இருக்குன்னு சொன்னா நாங்க இதை தெரியப்படுத்துவோம். கைகளை வைக்கிறது மூலமாக யூனிட்டி, ஈக்குவாலிட்டி, ரிலேஷன்ஷிப், ஒற்றுமை, சமத்துவம், உறவு, இதை நாங்க தெரியப்படுத்துறோம். அப்ப உண்மையா ரசிக்கப்பட்டவர்களோட தான் எங்களுக்கு இந்த ஒற்றுமையும் சமத்துவமும் உறவும் இருக்கு, மற்றவர்கள் மீது இல்லை. அதனால எல்லார் மீதும் நாங்க கைகளை வைத்துக் கொண்டு போக முடியாது. சோ இது கைகளை வைக்கிறதை பற்றி சொல்லிய ஒரு சிறிய உபதேசம். சோ சிறிய விஷயங்கள், கொஞ்சம் விஷயங்கள் நாங்க பார்த்துக்கோம், முழுசா டீட்டெயிலா பார்க்கல, கொஞ்சம் விஷயங்கள் இது போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலா இதை பத்தி பார்க்க தேவையில்லை. சோ இப்ப 9 மணி தாண்டிட்டது. இப்ப நாங்க கேள்வி நேரத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு காணாத நேரம், நாங்க ஜெபம் பண்ணி முடிப்போம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். குரூப்ல யாராவது சேர வேணுமென்னு தான் சேர்ந்து கொள்ளலாம், என்னை தொடர்பு கொள்ள வேணுமென்னு தான் இந்த நம்பருக்கு நீங்க தொடர்ந்து கொள்ளலாம். இது முடிய நான் ரெக்கார்டிங் கொண்டு நான் போடுறேன். ஸோ யார் ஜெபம் பண்றது, யாராவது ஜெபம் பண்ணுங்க. அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு நீ ஏற்படுத்தி கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உமது வேதத்திலே பல விடயங்களை எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் நிதானமாய் பகுத்து போதித்து, நிதானமாய் பகுத்து அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவரே, உமது வேதத்தை நேரம் எடுத்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆர்வத்தை தாருங்கள். நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க உதவி செய்யுங்கள். இந்த நாளில் இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரும் காட்டுகிற ஆர்வத்துக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. வாரம் தொடர்ந்து இவர்கள் இணைந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் காட்டுகிற ஒவ்வொரு ஆர்வத்துக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்தும் இவர்கள் இந்த வேதத்திலே கற்று, ஆண்டவரே, நாங்கள் 2 பேர் 3 பதினெட்டிலே வாசிப்பது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அது கிருபையிலும் வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்தும் ஆண்டவரே, நாங்கள் அடுத்த வாரத்திலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றியும் நித்திய நியாயத்தீர்ப்பை பற்றியும் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களுக்கு மரித்துவிட்டு ஜீவித்து இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் நன்றி. நான் இன்னைக்கு இதை முடிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.